ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், வாஸ்து பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாஸ்து பற்றி நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லி ஏன் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, வாஸ்து பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாலே நிறைய ஒரு சிறப்பாலாம் இல்லை. நம்ம சொன்னால் யாரையோ தப்பு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க. அதை விட நான் கேட்ட விஷயங்கள் யூடியூப்லேயும் சரி, டிவியில் வாஸ்துக்குனே ஒரு டைம் ஒதுக்கி நிறைய டிவிஸ் இருக்குது, அதில் வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் சொல்கிறது கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் எனக்கு நிறைய விஷயங்கள் வெளியே கேட்டிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் கேட்டும் இருக்கேன். அப்போ இது சொன்னால் என்ன, மக்களுக்கு நல்லது தானே, யாரையோ தப்பு சொல்கிற மாதிரி இருந்தால் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த வாஸ்துங்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதையும் நான் சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம வீடு கட்டும்போது இப்போ இல்லை, ஒரு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டுறாங்க அப்படின்னா, இன்ஜினியர் வருவார், பார்ப்பார், இந்த ஒவ்வொரு மூளை இருக்குது, அப்புறம் இடத்தோட நீள அகல அந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இடம் எந்த மேடு இருக்கணும், எந்த பக்கம் மேடாக இருக்கணும், எந்த பக்கம் தாழ்வாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த கொஞ்சம் மேடு பண்ணி, கீழே இருந்தால் கூட அதுக்கு அஸ்திவாரம் மூலமாக மேடு பண்ணி வாட்டம் கொடுத்துன்னு சொல்லுவாங்க, அது கொடுத்து வீடு கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 4 மூலைகள் இருக்குது இல்லைங்களா, வாயு மூலை, ஜல மூலை, குபேர மூலை, அக்னி மூலைன்னு சொல்லி 4 மூலைகள் இருக்குது. அந்த இடங்களில் என்னென்ன வரணும், அந்த இடத்துல வீட்டிலோடைய என்னென்ன விஷயங்கள் வரணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணி செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மத்தியம பகுதி அப்படின்னு சொல்லி அதில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்து செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு தான் அந்த வாஸ்துன்னு சொன்னால் இவ்வளவு தான். அதுக்கப்புறம் மனையடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது எவ்வளோ அகலம் கொடுக்கணும், எவ்வளோ நீளம் கொடுக்கணும், ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ரூமோட அகலம் வந்து இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ நீளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அந்த இடம் வேண்டாங்கிற பட்சத்தில் அங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லி அந்த மாதிரி செய்வாங்க. இது வந்து எல்லா மேஸ்திரிகளில் இருந்து இன்ஜினியர்ஸ் வரைக்கும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மேஸ்திரியை வச்சே வீடு கட்டினவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்ஜினியரே கூப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கே வீடு கட்டுறவங்களுக்கே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு மனையடி சாஸ்திரம் புக்கை வாங்கி படித்தாங்கனாலே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மேஸ்திரிகளை வச்சே அவங்க அப்புறம் வீட்டுக்கான அந்த சாமானங்களை எவ்வளோ சரியாக போடணும், சிமெண்ட்டுக்கு எவ்வளோ மண் போடணும் அப்படிங்கிற விஷயங்களும் அவங்களே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மேஸ்திரிகளை வச்சே வீடு கட்டினவங்க இருக்காங்க இல்லைங்களா. எல்லாரும் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லை, பங்களாவாக இன்ஜினியர் வச்சு கட்டினதுக்கு. சாதா மக்களும் இருக்காங்க, அவங்களும் மேஸ்திரிகளை வச்சே கட்டியிருக்காங்க. அந்த வீடுகளும் சிறப்பாக இருக்குது. இன்னும் அந்த மாதிரியான ஒரு வீட்டில் எங்கள் மாமியார் அந்த வீட்டில் தான் இருக்காங்க இன்னும். ஓகேங்களா, என் பசங்க கூடையெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் மாமியாரோட அப்பா நின்று கட்டி கொடுத்த ஒரு வீட்டில் 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த வீட்டில் இன்னும் அவங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சிறப்பாக இருக்காங்க. ஓகேங்களா, அது மாதிரி தான் எந்த இன்ஜினியரையும் வச்சு கட்டல, வெறும் மேஸ்திரியும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி இந்த மூலையில் இது வரக்கூடாது, அந்த மூலையில் அது வரக்கூடாதுன்னு மட்டும் சொல்லி கட்டப்பட்ட வீட்டுகளில் நல்லா இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஓகேங்களா, தனியாக இருக்காங்க. 80 வயசுக்கு மேலே ஆச்சு. நான் யாரையும் நம்பி, என் வீடு எங்கள் அப்பா கட்டி கொடுத்த வீட்டில் தான் நான் இருப்பேன், நான் யாரையும் நம்பி எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதே வீட்டில் சூப்பராக இருக்காங்க. ஓகேங்களா, எந்த நோய் நொடி கிடையாது. எல்லா குழந்தைகளையும் பெற்றாங்க, எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணிட்டு பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டாங்க, நல்லா இருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வாழ்கிறவங்களும் இருக்காங்க தானே. அதை விட்டுட்டு வாஸ்து தான் சரியாக இருக்கும், இது மாதிரி கட்டினா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படியெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. ஓகேங்களா, அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், இந்த மனையடி சாஸ்திரத்தில் அடிக்கணக்கு இருக்குது. இவ்வளோ அடி வைக்கணும், இவ்வளோ அகலம் கொடுக்கணும், இவ்வளோ நீளம் கொடுக்கணும்னு.
அதே போல் இந்த இந்த இடத்துல கதவு வைக்கணும், இந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும், அந்த ஜன்னல் அந்த சைஸ் இருக்கணும் அப்படின்னு. ஒரு ஜன்னல் 3 ஜன்னல் இருக்கும், ஒரு வீட்டில் 2 இது மட்டும் இருக்கும். ஒன்று வந்து ஹைட்டாக நல்லா பெரிய ஜன்னலாக இருக்கும், ஒருத்தங்க வந்து அரைவாசி செவர் இருக்கும், அரை ஜன்னல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, காற்று வந்து அந்த ரூமுக்கு எவ்வளோ காற்று தேவைப்படுது, அந்த காற்று வந்து அந்த உள்ளே வந்துட்டு திரும்பி அந்த செவுத்தில் அடித்து வெளியே போகணும். ஓகேங்களா? உள்ளே வர்ற காற்றும் தங்கிடக்கூடாது, வெளிச்சமும் நல்லா அந்த ரூமுக்கு உள்ளே வரணும். அப்படிங்கிறக்காக இந்த சைஸ், இவ்வளோ பெரிய ரூம்னால் இந்த சைஸ் ஜன்னல் வைக்கணும். அந்த ஜன்னல் வழியாக வர்ற காற்று செவுத்தில் அடித்து திரும்பி வெளியே போகும்போது அந்த இடத்துல ஓப்பன் இருக்கணும், ஒரு ஜன்னல் இருக்கணும். அப்போ தான் அந்த காற்று வெளியேற முடியும். அதே போல் கதவு மூலமாக வர்ற காற்றும் இன்னும் ஜன்னல் வழியாக வெளியேறிடணும், தங்கக்கூடாது ரூம்குள்ளே. இதுதான் வந்து மனையடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறதும் வாஸ்துன்னு சொல்கிறதும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த பொருள் வாங்கி வைக்கிறது, இந்த மூலையில் வந்து ஒரு இப்போலாம் வருது, அது ஒரு தட்டு வைப்பாங்க, அதில் யானை வைப்பாங்க, அந்த இடத்துல இந்திரன் வந்து குடியிருப்பார் அப்படின்னு. இந்திரனும் வந்து நம்ம வீட்டில் குடியிருக்க மாட்டார், அவருக்கெல்லாம் இந்திரலோகம் இருக்குது. அதே மாதிரி லக்ஷ்மியும் வந்து நம்ம வீட்டிலலாம் குடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குமா அப்படின்றது தான் தவிர, லக்ஷ்மியை உள்ள வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டியெல்லாம் வச்சுக்க முடியாது. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகத்துக்கே ஒரே ஒரு லக்ஷ்மி தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்க தான் பணம் கொடுத்தாகணும். சரிங்களா? அதனால் உங்கள் வீட்டில் மட்டும் வந்து உட்காந்துக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வாங்க. ஓகேங்களா? அதுவும் எப்போ செய்வாங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பணவரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் பணவரவு வரும். ஓகேங்களா? பணவரவு வந்தால் அது லக்ஷ்மி கடாட்சம். உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு பணம் வரக்கூடாதுன்னு இருந்தால் வராது. நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் வரவே வராது. வீட்டையே பெட்ரூமை உடச்சி எடுத்துகிட்டு போய் இன்னொரு பக்கம் வச்சுட்டு கிச்சனை தூக்கிட்டு போய் அங்கே வச்சிங்கன்னா கூட அங்கே வராது. வாஸ்துங்கிற பேரில் உங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை உடைங்க, அதை கட்டுங்க, அந்த ஜன்னலை எடுத்துருங்க, அங்கே கொண்டு போய் கதவை வைங்க, இந்த கதவு இருக்கிற இடத்துல ஜன்னலை வைங்க, இல்லை அது வேண்டவே வேண்டாம் அதை மூடிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 அடி தள்ளி கதவு வைங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதனால் நீங்கள் இன்னும் நிறைய பணம் வரணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்ல, அவன்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக தானே இருக்கான். ஓகேங்களா? பணம் மட்டும்தான் இல்லை, ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் அதெல்லாம் இந்த 2 அடி தள்ளி வைக்கிறது, 1 அடி பின்னாடி தள்ளுறது, 2 அடி முன்னாடி கொண்டு வர்றதெல்லாம் வாஸ்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கா, உங்களுக்கு கிரகநிலைகள் நல்லா இருக்கா, உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்கா, அப்போ பணம் வரும். ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த வாஸ்து சொல்கிறாங்க இல்லையா, இதை இடித்து அங்கே வைங்க அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, இந்த இடத்துல ஒரு மரப்பு வைங்கன்னுவாங்க. இந்த மூளை உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது, அந்த மூளை ஓப்பனாக இருக்கக்கூடாது, அந்த இடத்துல ஒரு மறைப்பு வைக்கணும், ஒரு இதுக்கு செவுறு கட்டி அங்கே சாமி படம் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க, உங்களுக்கு நல்லா இருக்காங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வாஸ்துக்காரரை கூப்பிட்டு வந்து வீடு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன நடந்துச்சுன்னா, படி வந்து அவங்களுக்கு இப்படி நேராக வந்துட்டுருக்கு, மேலேருந்து படி இப்படி இறங்கி திரும்பி இப்படி போகும். இந்த திரும்பி போகிற 2 படியை கீழே கடைசியாக இருக்கிற 2 படியை உடச்சிட்டு இப்படி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அது செவுறு இந்த பக்கம் இருக்குது, வந்து கஷ்டப்பட்டு தான் ஏறணும், ஈஸியாக ஏற முடியாது. இப்படியே ஏறி இருந்தால் அழகாக ஏறி இருக்கலாம். ஆனால் இப்படி திருப்பி வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு இடிச்சுக்கிட்டு தான் ஏறணும். வேறு வழி இல்லாமல் அவங்க இடிச்சுட்டு தான் ஏறிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் பிரச்சனை முடியவே இல்லை. எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்னும் எச்சா இப்போ பேச்சுவார்த்தையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? வாஸ்துனாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஜாதகத்தில் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இருப்பீங்க. இல்லை உங்களுக்கு சிரமம் வரணும்னு இருந்துச்சுன்னா சிரமம் வரும். பணம் வரக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா பணம் வராது. பணம் வரணும்னு இருந்துச்சுன்னா அப்படியே கொட்டி வரும். ஓகேங்களா? இது அத்தனையுமே உங்கள் ஜாதகம் செய்யும். அந்த ஜாதகம் உங்கள் பிறந்த நேரத்தில் கடவுள் உங்களை ஒரு இடத்துல பிறக்க வச்சார் இல்லையா, அந்த நேரத்தில் எழுதப்பட்ட ஜாதகம் அது. ஓகேங்களா? இப்படி தான் நீ வாழணும்னு சொல்லி நீங்கள் பிறக்கிறப்பவே கடவுள் முடிவெடுத்து தான் உங்களை படைக்கிறாரு. உங்களுக்கான மனைவியையும் அப்போவே படைச்சிருவார் அவர். உங்களுக்கு அப்புறம் 4 வருஷம் கழித்து அவங்க பிறப்பாங்க. அவங்களுக்கு அதே ஜாதகத்தோடு அவங்க உங்களுக்கு மனைவி ஆகிற ஜாதகமாக அவங்கள படைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? எதுவுமே நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நடக்கிறது இல்லை. நீங்கள் இந்த உலகத்துக்கு வர்றப்பவே அது அதுலேயுமே கடவுள் செஞ்சிருவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கும்பிட்டாலும் சரி, நீங்கள் கும்பிட மாட்டேன்னு சொன்னாலும் சரி, 24 மணி நேரம் கும்பிட்டாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, குளிச்சுட்டு கும்பிட்டாலும் சரி, எப்படி கும்பிட்டாலும் சரி, உங்களுக்கு கடவுள் என்ன விதிச்சாரோ அதை கொடுத்துருவார்.
கொடுக்காமலாம் இருக்கவே மாட்டார். ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த தசையில் உங்களுக்கு அது பணவரவு இருக்காதுன்னா இருக்காது. ஆனால் அந்த தசையிலேயே 4 புத்திக்கு அப்புறம் உங்களுக்கு பணவரவு வரும்னா கண்டிப்பாக வரும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளை மட்டும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு இந்த வாஸ்துன்னு சொல்லி அதை இடித்து அங்கே வைக்கிறது, இதை இடித்து இங்கே வைக்கிறது, குபேர பொம்மையை கொண்டு வந்து வச்சுக்கிறது, யானையை வச்சு அதுக்கு கீழே தண்ணி வச்சு அதுக்குள்ளே ரோஜாப்பூ போட்டு வச்சிங்கனாலாம் எந்த வித மாற்றமும் வராது. ஓகேங்களா? யாராவது ஒருத்தருக்கோ 2 பேர்த்துக்கோ அந்த யானையை கொண்டு வந்து அங்கே வச்சோ அல்லது குபேர பொம்மையை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தசாபுத்திகள் மாறிச்சுன்னா பணம் வரும். உடனே நான் யானையை வச்சதுனால தான் அவனுக்கு பணம் வந்தது, குபேர பொம்மையை என் ஃப்ரெண்டு வச்சாங்க அதனால தான் வந்துச்சு, யானையை வச்சு தண்ணி ஊற்றுனாங்க அதனால தான் வந்துச்சுன்னெல்லாம் நினைக்காதீங்க. அது அவங்களுடைய தசாபுத்தியின் மாற்றத்தின் காரணமாக வந்துச்சு. ஓகேங்களா? 2 பேர்த்துக்கு வேணால் அப்படி ஏதோ எகச்சியாக காக்கா உட்கார பணம்பழம் விழுந்ததுன்னு ஆகும். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கோங்க. அப்போது சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.